செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கு அந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட ஒரு பிணக்கு இருக்கும். குழந்தை பிரயாத்துல பெருசா தெரியாது. வளர 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 தன் உடன் பிறந்தவர்களோட மிக அதிக கருத்து வேறுபாடுகள் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள ஜாதகர்களுக்கு இருக்கும். ஒரு கவனிப்பாரற்ற சொத்து இருக்கும். அதே போல ஒரு வீட்டுக்கோ ஒரு நிலத்துக்கோ இங்க பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. வேற ஒரு ஊர்ல எங்களுக்கு ஊர்ல சொத்து இருக்குங்க, ஆனா போய் பார்க்க முடியல. ஆனா இங்க நாங்க வாழ்ற இந்த சிட்டில எங்களுக்கு ஒரு வீடு இல்லை, எங்களுக்கு ஒரு நிலம் இல்லை, போராடிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அந்த இருக்கிற நிலத்துலையும் போய் வாழ முடியாம, இருக்கிற வீட்லையும் போய் வாழ முடியாம, அதே மாதிரி ஒரு நிலத்துக்கோ வீட்டுக்கோ வேற ஒரு தேசத்துல வேற ஒரு இடத்துல அவங்க போராடிட்டு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய கர்மா. இப்ப செவ்வாய்ங்கிறது மங்களக்காரகன். அது கூட சனி சேரும் போது இந்த ஜாதகர்களுக்கு திருமணம் தாமதப்படும். இப்படி ஒரு வேலை முன்கூட்டியே திருமணம் பண்ணிட்டாங்க, அந்த திருமணத்தினாலே இவங்களுக்கு அதிக மன உளைச்சல் இருக்கும். அந்த திருமணம் அவருக்கு பல வழிகளில் சோதனை கொடுத்துரும். செவ்வாய் சனி சேர்க்கை சவால் நிறைந்த கிரக சேர்க்கையாக இருந்தாலும் அதை நாம் சரியாக அணுகணும்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். சுகமே சூழ்க. செவ்வாய் சனி சேர்க்கை, இந்த செவ்வாய் சனி சேர்க்கை மிக அதிக சவால் நிறைந்த ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லலாம். 80-90களில் பிறந்த பலருக்கும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும். செவ்வாய் சனி சேர்க்கையோ இல்லை செவ்வாய் சனி பார்வையோ. அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது சகோதரக்காரகனை குறிக்கும், பூமிக்காரகனை குறிக்கும். சனிங்கிறது கர்மக்காரகன். ரொம்ப தீர்க்கமாக சொல்ல முடியும். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கு அந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட ஒரு பிணக்கு இருக்கும். குழந்தை பிரயாத்துல பெருசா தெரியாது. வளர 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 தன் உடன் பிறந்தவர்களோட மிக அதிக கருத்து வேறுபாடுகள் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள ஜாதகர்களுக்கு இருக்கும். பொதுவாகவே இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள ஜாதகர்களுக்கு அதிக அளவுல சொத்துகள் இருந்ததுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட, அண்ணன் தம்பிக்குள்ள எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாம தன்னுடைய காலத்திலேயே அந்த பேரண்ட்ஸ் பாகப்பிரிவினைகள் செஞ்சு கொடுத்துறது நல்லது. அப்படி இல்லைன்னா பிற்காலத்தில் அந்த சொத்தின் மூலமாகவே அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ப்ராப்பர்ட்டியை குறிக்கும், சனிங்கிறது கர்மக்காரகனை குறிக்கும், செவ்வாய்ங்கிறது சகோதரக்காரகனும் கூட. அப்போ சகோதரர்களுக்கு இடையில சொத்தினால் பிரச்சனை வரக்கூடிய ஜாதகம் எல்லாமே இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் தான். இந்த செவ்வாய் அப்படிங்கிறது வேகமான கிரகம், சனிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவான கிரகம் நவகிரகங்கள்லையுமே. அப்போ இவர்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த வேகமும் இந்த ரொம்ப மெதுவா போகக்கூடிய இந்த கிரகமும் சேரும்போது முன்ன போனா பின்ன இழுக்கும். வாழ்க்கை நின்ற இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை கொடுக்கும். தன்னை விட உழைப்புல கம்மியானவர்கள், தன்னை விட அறிவுல கம்மியானவர்கள், தன்னை விட நேர்மையில கம்மியானவர்கள்லாம் தன்னை தாண்டி பைபாஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போறதை அவங்க பார்த்துருப்பாங்க. நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே லேட்டாவே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு உங்களுக்கு இருக்கும். இப்ப செவ்வாய்ங்கிறது மங்களக்காரகன். அது கூட சனி சேரும் போது இந்த ஜாதகர்களுக்கு மிக உறுதியாக திருமணம் தாமதப்படும். இப்படி ஒரு வேலை முன்கூட்டியே திருமணம் பண்ணிட்டாங்க, ஒரு சரியான வயதில் திருமணம் பண்ணிட்டாங்க, ஊரோட ஊரா இவங்களும் 25லயோ 24லயோ 23லயோ கல்யாணம் பண்ணிட்டாங்க, இல்லை 30 வயதுக்கு முன்பாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, நிச்சயமாக உறுதியாக தீர்க்கமாக அந்த திருமணத்தினாலே இவங்களுக்கு அதிக மன உளைச்சல் இருக்கும். திருமணத்தால மிகப்பெரிய மனவேதனை ஏற்படும். அந்த திருமணம் அவருக்கு பல வழிகளில் சோதனை கொடுத்துரும். பெரும்பாலான நேரங்களில் அந்த திருமணங்கள் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைவது இல்லை. அப்ப இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் திருமணம் டிலே ஆச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தாமத திருமணம், லேட் மேரேஜ் தான் வெற்றியை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கை தான் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா இளமை காலத்துல அவர்களை சிரமப்பட வைக்கும். லேட்டா தானே எல்லாமே கிடைக்கும். இவர்களுக்கு படிப்பு தடைப்படும், வருமானம் தடைப்படும். ஆனா எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துரும். வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்து கடந்து பிற்பகுதியில அவங்க இதெல்லாம் சேமிச்சு, இந்த அனுபவங்கள்லாம் சேமிச்சு, இந்த அவமானங்கள்லாம் சேகரித்து வச்சிருப்பாங்க. அந்த பிற்பகுதி வாழ்க்கை அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதில் எங்கெல்லாம் விழுந்தோம், மனிதர்களுடைய உண்மையான முகத்தெல்லாம் எங்கெல்லாம் பார்த்தோம், எதெல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டோன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அந்த பிற்பகுதி வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றியை ரொம்ப பேலன்ஸ்டாக அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த பக்குவத்தை கொடுத்துரும். இவர்களுக்கு சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் அமையறதுல ஒரு சுணக்கம் இருக்கும். இவர்கள் சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாலோ வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாலோ அவர்களுக்கு அதில் தடைகளும் தாமதங்களும் இன்னல் இடைஞ்சல்கள் ஏற்படும். அதை இவங்க ரொம்ப சாமர்த்தியமாக அதில் இருந்து ஜெயிக்கணும். எப்படின்னா, தன் பேரில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்காமல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இல்லாத தன்னுடைய மனைவியோ இல்லை குழந்தைகளோ இல்லை தாய் தந்தைகளோ இருந்தாங்கன்னா அவங்க பேரில் சொத்தை வாங்கி அதை இவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள ஜாதகருடைய அத்துணை பேருடைய வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கவனிப்பாரற்ற சொத்து இருக்கும். அவங்களுக்கு பூர்வீகத்திலேயோ இல்லை அவங்க வாங்கி போட்ட சொத்தோ இல்லை அவங்க தாத்தா பாட்டி வாங்கி போட்ட சொத்தோ
கிடக்கும். அதை போய் இவங்கள பார்க்க முடியாது, பராமரிக்க முடியாது. அது பாட்டுக்கு கவனிப்பாரற்று இருக்கும். அதே போல ஒரு வீட்டுக்கோ, ஒரு நிலத்துக்கோ இங்க பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க வேற ஒரு ஊர்ல. எங்களுக்கு ஊர்ல சொத்து இருக்குங்க. ஆனா போய் பார்க்க முடியல. ஆனா இங்க நாங்க வாழ்ற இந்த சிட்டில எங்களுக்கு ஒரு வீடு இல்ல, எங்களுக்கு ஒரு நிலம் இல்ல, போராடிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அந்த இருக்கிற நிலத்திலயும் போய் வாழ முடியாம, இருக்கிற வீட்லயும் போய் வாழ முடியாம, அதே மாரி ஒரு நிலத்துக்கோ, வீட்டுக்கோ வேற ஒரு தேசத்துல, வேற ஒரு இடத்துல அவங்க போராடிட்டு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய கர்மா! கை கெட்டிய தூரத்துல இருக்கு. அவங்களால அங்க போக முடியாது. அவங்களால அத அனுபவிக்க முடியாதுங்கிறப்போ, இது கொஞ்சம் சவால் நிறைந்த, அது ஒரு கெட்ட, ஒரு தீய ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்ல முடியாது. சவால் நிறைந்த கிரக சேர்க்கை. அதுல சாமர்த்தியமா நம்ம அத அணுகி அதுலருந்து ஜெயிச்சிடணும். முருகன் வழிபாட்டுல சுப்பிரமணியர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி. திருச்செந்தூர் சுப்பிரமணி, திருத்தணி சுப்பிரமணி, மருதமலை, உங்க வீட்டு பக்கத்துல இல்ல உங்க தெருவுல சுப்பிரமணியர் இல்ல பாலசுப்பிரமணியர் அந்த ஆலயங்களுக்கு போய் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணவே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் தன்னுடைய கால் பகுதி, மூட்டுல இருந்து கால் பகுதி ஃபுல்லாவே, இந்த கால் அப்படிங்கிறது சனியை குறிக்கும், செவ்வாய்ங்கிறது வேகத்தை குறிக்கும். அப்ப கொஞ்சம் அவசரமா எங்கேயாவது பயணப்பட்டு எங்கேயாவது கீழே விழுந்து இந்த மாதிரி விபத்துகள் ஏற்பட்டு அவங்களுடைய கால் பகுதி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க செவ்வாய் சனி ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலே ரொம்ப கவனமாக நீங்க வாகனங்களை உபயோகப்படுத்த வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிச்சு கால் பகுதிக்கு அதிகமான சிரமம் இல்லாம எப்பவுமே கால் பகுதியை நல்லா பார்த்துக்கணும். அதே போல செவ்வாய் சனி சேரும்போது நிச்சயமாக சின்ன சின்ன உடல் சுணக்கங்கள் ஏற்படும். பயப்பட வேண்டாம். நமக்கு இந்த இணைவு இருக்கிறனால தான் நமக்கு ஒரு அசதி இருக்கு, ஒரு டயர்ட்னஸ் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை நினைச்சு பயப்பட தேவையில்லை. ரெஸ்ட் எடுத்து நீங்க உங்களை நீங்க ரெஜினியூட் பண்ணிக்கணும். உங்களை நீங்க புதுப்பிச்சுக்கணும். ஒரு நல்ல தூக்கம், நல்ல உறக்கம், நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்க செய்ய தொடங்கணும். நல்ல தூக்கம் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நல்ல ஆரோக்கியம் நல்ல சிந்தனையை கொடுக்கும். நல்ல சிந்தனை உறுதியான நல்ல வெற்றியை கொடுத்தே தீரும். செவ்வாய் சனி சேர்க்கை சவால் நிறைந்த கிரக சேர்க்கையா இருந்தாலும் அதை நாம சரியா அணுகுனோம்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். சுகமே சூழ்க.